நற்பலனாகும் உடன்படிக்கை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. மானுட வாழ்வில் தமது உடன்படிக்கையினை ஏற்படுத்தி அதன் வாயிலாய் நன்மைகளை தருகிறவர் கடவுள். எருசலேம் திருப்பயண பாடலாகிய சங்கீதம் 128 குடும்ப வாழ்வின் நிறைவினை வெளிப்படுத்துகிறது. கடவுள் மனுக்குலத்தின் வாழ்வில் உழைப்பதற்குரிய தளங்களையும் உழைப்பதற்குரிய ஆற்றலையும் கொடுத்து உழைப்பினையும் அங்கீகரித்து அதனை ஆசீர்வதிக்கின்றார். இறையரசின் மக்களாக வாழும் நாம் அனைவரும் கடவுளுக்கு அஞ்சி வாழவும் நீதியோடும் நேர்மையோடும் உழைக்கவும் அவரவர் உழைப்பினால் மகிழ்ந்து வாழும் வாழ்வினையும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இறைவனது ஆசி நமது உழைப்பில் நிறைவாக இருக்கும்போது உழைப்பு வீணாவது இல்லை. உலக உழைப்பாளர் நாளினை இம்மாதத்தில் நன்றியோடு நினைத்து நன்றி கூறின நாம் இம்மாதம் முழுவதும் கடவுள் நம்மில் ஏற்படுத்தியிருக்கும் உடன்படிக்கையினை நாம் நன்றியோடு ஏற்றுக்கொள்வோம். நமது வாழ்வு சூழலில் நாம் பிறரது உழைப்பில் வாழாமலும் தவறான ஆதாயம் தேடாமலும் ஒப்படைப்போடு உழைக்கும் போது நமது கரங்களின் பிரயாசத்தை நிறைவாக பெற்று மகிழ்ந்து மன நிறைவோடு வாழ முடியும். படைப்பின் மகுடமான மனுக்குலத்தை தனது உழைப்பினால் உருவாக்கிய ஆண்டவர் நம்மிலும் உண்மையான உழைப்பினை எதிர்பார்க்கின்றார். உழைக்காதவன் உண்ணக்கூடாது என திருமறை வலியுறுத்துகிறது. உழைப்பின் நன்மைகளை நிறைவோடு பெற்று மகிழ்வோடு வாழ்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆமேன். நற்பலனாகும்.